அவர் மூக்குத்தி அம்மன் 2 படத்தை இயக்க போறாரு. பட அறிவிப்பு வரப்போகுதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்ச உடனே பாலாஜி தான் ஆர்ஜே பாலாஜி தான் அதை இயக்க போறாருன்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா அந்த படத்தை இயக்க போறது நம்ம சுந்தர் சி அப்படின்னு அறிவிப்பு வந்துச்சு. அதை வந்து வேல்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. நயன்தாரா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு, அது தனி ட்ராக். ஆனால் ஆர்ஜே பாலாஜியுடைய இயக்கத்தில் வெளிவந்த படத்தினுடைய சீக்வல் படம் அடுத்த பார்ட்டை வேறொரு இயக்குனர், ஏன்னா இயக்குனர்கள் தான் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போயினே இருப்பாங்க. இப்ப சிங்கம் எடுத்துட்டீங்கன்னா சிங்கம் 1 சிங்கம் 2 சிங்கம் 3 ஹரிதான் எடுத்தார். அப்படி பார்ட் 1 பார்ட் 2 இப்ப நெல்சன் வந்து ஜெயிலர் 1 எடுத்தாரு, இப்ப ஜெயிலர் 2 நெல்சன் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பல படங்கள் உதாரணம் நம்ம சொல்ல முடியும். பார்ட் 1 எடுத்தவங்க பார்ட் 2 எடுத்தவங்க எல்லாம் அந்த இயக்குனர்கள் தான் பெரும்பாலும் எடுப்பாங்க. இவர் கை மாறினதுல என்ன காரணம்? ஏன்னா சுந்தர் சியோட அந்த பட்டறையிலிருந்து வெளிவந்தவர் தான் ஆர்ஜே பாலாஜி. அந்த காமெடி சென்ஸ் இவருக்கும் இருக்கும். ஆனா சிசிஎம் படத்தை வந்து குரு கைப்பற்றினார்.